பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷை வந்து நான் தொடச்சிக்கிறேன். ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பிளேசஸ், ஓகேவா? நீங்கள் ரஃபாக ஹேண்டில் பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்டிஃபாக மாறிடும். அப்படி மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ஸ்கின்னை வந்து எப்பயுமே ரஃபாக ஹேண்டில் பண்ணாதீங்க, இதுதான் மெயின் திங்க். இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் வந்து பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து க்ளோ கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது ஒரு மேரேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கே ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது, என்னால் அப்போ பார்லர் போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் வந்து என் வீட்டில் இந்த இன்ஸ்டன்ட் சன்ரைஸ் 2 rupees பேக் வந்து இருக்குது. நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா கூல் மில்க், ஓகேவா? நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்த கூல் மில்க் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்கிட்ட மில்க் வந்து எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். பட் கூலாக இருக்கணும் ரோஸ் வாட்டர். அதே மாதிரி வந்து மில்க் வந்து நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகும், க்ளோ ஆகும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிம்பிள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மில்க் வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப காமாக்கும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து மஞ்சள் கலர்லையும் வெளியில் வந்து அப்படியே பெருசாக தெரியும். அந்த மாதிரி இருக்க ஸ்கின் டைப்புக்கெலாம் இந்த மாதிரி மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 rupees பேக் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 rupees பேக் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 rupees பேக்கில் என் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, பட் நான் வந்து இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா கரையணும் வந்து உங்களுக்கு இந்த காஃபி பவுடர். கரைஞ்சா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கலக்குனீங்க அப்படின்னா பஃபியாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து நெக்குக்கும் தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணுமாண்ணா, இந்த கரையணும். கரையிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த காஃபி பவுடர்னால என்ன கிடைக்கும் அப்போ வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சொட்டு சொட்டாக விழுற அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிருச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மிக்ஸ் பண்ணதை உங்களுக்கு லைவாக வந்து வீடியோவில் காட்டிட்டேன். அதே இதை தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடாத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து வீணாக போயிடும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு என்னோட சின்ன ஏரியா ஃபுல்லாகவே வந்து நான் கவர் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் கவர் பண்ணோன்னு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஷ்யூ இருக்கு இல்லையா, இது காயறதுக்குள்ளே அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் டிஷ்யூ வந்து போட போகிறேன். நீங்கள் எப்படி வேணால் டிஷ்யூவை கிழிச்சு ஒட்டிக்கோங்க. வெட்டியில் கூட முடிஞ்சால் கிழிச்சிருங்க. ஹேரை கட் பண்ணிக்காதீங்க ஃபேஸில். நான் இன்னும் கழுத்தில் அப்ளை பண்ணல. எப்பயுமே உங்கள் ஃபேஸ்க்கு என்ன பண்ணுறீங்களோ அதை தயவு செஞ்சு உங்கள் கழுத்துக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்குள்ளாட்டி இங்கே வந்து ட்ரை ஆகுது. நான் அதுக்குள்ளாட்டி இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கவர் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து இதை பீல் பண்ணதை காட்டுவாங்க, பீல் ஆஃப் பண்ணதை வந்து யாருமே காட்ட மாட்டாங்க. அதோட சீக்ரெட் வந்து இதுதான்.
ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் நிறைய யூடியூப் பார்த்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணுறப்ப வரவே வராது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிஷ்யூ வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பீல் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட ஸ்கின்னாகவே ஒட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் இதோட சீக்ரெட். ஆனால் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நிறைய க்ளோ கிடைக்கும். இது அப்படியே வந்து பிடிச்சிக்கும் நல்லா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப டார்க் ஆகிற ஏரியா வந்து நெக்கு தான். நெக்கும் ஃபோர்ஹெட்டும் தான். நீங்கள் நெக்குக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட நெத்திக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நெத்தியும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்கிட்ட வந்து இதில் காட்டன் ஃபேஸ் பேக் கூட இருக்குது. பட் நான் அதை போட்டு காட்டியிருக்கலாம் உங்களுக்கு. பட் இது யாராலையும் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் போய் இதுக்காக ஃபேஸ் பேக் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு டிஷ்யூ வச்சு செஞ்சு காட்டுறேன். இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு அடுத்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஃபேஸ் பேக் கவர் வச்சு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த டிஷ்யூ மேலே எவ்வளோ அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஐ ஏரியாவில் எப்பயுமே அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேஷியல் பண்ணாலுமே அது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற இடம். ஸோ ஐ ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டோம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்கு 5 to 7 minutes ஆகும். மேக்ஸிமம் வந்து 10 minutesக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு இது பீல் ஆஃப் பண்ணி பார்ப்போம் எப்படி உங்களோட இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் க்ளோ கண்டிப்பாக இருக்கும் 7 minutesல. வாங்க 15 minutes பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. டிஷ்யூ அப்ளை பண்ண மறந்துட்டு அதனால டிஷ்யூ மட்டும் வச்சு மறுபடியும் மேலே அப்ளை பண்ணனால இந்த இடம் மட்டும் காயில. ஓகேங்களா? இப்போ நான் எடுத்து கட்டுட்டேன், லைவாக எடுத்து கட்டுறேன். இது யாருமே உங்களுக்கு செஞ்சு காட்ட மாட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேஷியல் எப்படி பீல் ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரியே இருக்கும். ஸ்கின் பார்த்திங்களா எப்படி வருதுன்னு இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் எடுக்கலாமா? நெக்ஸ்ட் கழுத்து வந்து அந்த காயாது. ஸோ வந்து அது வரும் பாருங்க. கொஞ்சம் காயிட்டும், நம்ம நெத்தியில் எடுத்துடலாம். அதுக்குள்ளாட்டி இங்கே பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு முடி இருந்துச்சு அப்படின்னா முடியில் போட்டுறாதீங்க. முடி எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள். தெரியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க. வலிக்குது 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 வலிக்குது. பாருங்க முடி எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சுங்க. அங்கே பாருங்க தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முடி நிறைய வருது நெத்தியிலேருந்து. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐப்ரோ வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ வந்து ப்ளக் பண்ணவே இல்லை. ஐப்ரோ வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் திக்காக ப்ளக் பண்ணிக்கலான்ட்டு விட்டு வச்சுருக்கேன். இங்கே டிஷ்யூ இல்லை போல.
ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யாருமே போட்டிருக்க மாட்டீங்க. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ. இங்கெல்லாம் காயறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தா நல்லாவே காஞ்சிருக்கும். இங்கே பாருங்க. இப்போ வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டோமா, இப்போ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடலாம். இந்த டிஷ்யூலாம் வந்து நல்லா இங்கே வந்து ப்ளக் ஆகிடுச்சு, நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துலலாம். ஓகேங்களா? அப்போ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டரில் ஐஸ் க்யூப் போட்டு டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாகிடும். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். ஸ்கின்னை வந்து ரொம்ப ரப் பண்ணிடாதீங்க, லைட்டாக ரப் பண்ணுங்க. ரொம்ப சின்ன டவல் எடுத்துக்கோங்க. சின்ன டவல் எடுத்து அதை அப்படியே வந்து துடைச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு க்ளோ? அவ்வளோதான். எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுதா? இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃபேஸ் பேக்கை ஸ்டெப் டு ஸ்டெப் நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து நான் எண்டில் வந்து உங்களுக்கு பிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து இவ்வளோ க்ளோ தருமா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பியூட்டி டிப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பியூட்டி டிப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Thank you.